ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் திவ்யா சேகர். இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோன்னா, இந்த மாதிரி சின்ன பவுச் எப்படி தைக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு உங்களுக்கு அதிகமாக துணி வேணும் அப்படின்லாம் கிடையாது. உங்களுக்கு இவ்வளோ தான் துணி தேவைப்படும். ஓகேவா? இந்த மாதிரி சின்ன ஜிப்பு வேணும். இந்த கிளாத்தோட சைஸ் பாருங்கள். லென்த்து வந்து 11 இன்ச், விட்த்து வந்து 9 இன்ச், ஜிப்பு 9 இன்ச் இருக்குது. ஓகேங்களா? இப்போ இந்த கிளாத்துக்கு பின்னாடி பக்கம் நம்ம லைனிங் ஒன்று கொடுத்துருக்கோம். லைனிங் இருந்தால் லைனிங் துணி கொடுத்துக்கோங்க. இல்லைனா இந்த மாதிரி ஓல்டு பேக் இருக்கும்ல, எல்லோ பேக், இது மாதிரி நிறைய பேக் இருக்கும். அந்த மாதிரி பேக் இருந்துச்சுன்னா அதையே நீங்கள் வச்சு 4 பக்கமும் ஒரு தையல் போட்டுக்கோங்க. இதை தைச்சதுக்கு பிறகு இதுக்கு மேலே இந்த ஜிப்பை வச்சுக்கோங்க. பாருங்கள், இது வந்து நல்ல பக்கம், இந்த நல்ல பக்கம் கிளாத்து உள்ளே இருக்குது. ஓகேவா? இது ஜிப்போட பேக் சைடு. இதை வச்சு இந்த ஓரத்தில் ஸ்டிச் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இதை தைச்சாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா, இதை படிமான தையல் போடணும். இந்த ஜிப்பு வந்து இப்படி வச்சுட்டு இப்படியே இதில் போடக்கூடாது. இதை அடியில் இப்படி மடக்கி வச்சுட்டு மேலே ஒரு தையல் போடணும். இப்போ இதை படிமான தையல் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு இதே கிளாத்தை இப்படி கொண்டுட்டு வந்து இந்த ஜிப்பு இருக்கு இல்லையா, இதுக்கு மேலே இந்த கிளாத்தை வச்சு நீட்டாக ஒரு தையல் போட்டுட்டு அதே மாதிரி படிமான தையல் போட்டுட்டு காமிக்கிறோம். இப்போ நம்ம இதை இப்படி தைச்சிட்டோம். இதுக்கு மேலே இதை ரிவர்ஸில் திருப்பிட்டு நம்ம அடுத்தது எப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இதை திருப்பியாச்சு. இந்த சைடும் 2 தடவை ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் அது பிரியாது. இப்போது இதை 2 பக்கமும் தைச்சிட்டோம். இதை நான் எப்படி மார்க் பண்ணியிருக்கேன்னா, இந்த தையலை விட்டுருங்க. தையலுக்கு அந்த அடுத்த சைடில் அந்த தையலை விட்டுட்டு அதுக்கப்புறம் இப்படி தான் உங்களுக்கு 1 இன்ச். ஓகேவா? அதே மாதிரி இங்கேருந்து ஒரு 1 இன்ச், இது மாதிரி 4 கார்னர்லேயும் நீங்கள் போட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த கோடு வரைக்கும் கட் பண்ணிட்டேனா. ஆனால் இந்த சைடில் நான் கட் பண்ணும்போது இங்கே கொஞ்சம் கேப் விட்டுருவேன். அது ஏன்னா உங்களுக்கு நீங்கள் தைக்கும்போது பார்க்கலாம். பார்த்துட்டிங்களா? நான் தைக்கும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் நறுக்கியிருக்கேன்னு உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும்ல. இந்த பக்கம் மட்டும் நறுக்கலை, ஆனால் இங்கே ஃபுல்லாக நறுக்கிட்டேன். ஓகேவா? இப்போ இது என்ன பண்ணணுன்னா, இப்படி பிடிச்சிட்டு இப்படி சென்டர் பண்ணிங்கன்னா இதை ஓப்பன் வந்து ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு வரும். ஓகேவா? வரும்போது இங்கே நான் கேப் விட்டேன் பார்த்தீங்களா, இது கொஞ்சம் மேலே இருக்கும். அது ஏன்னா இப்போ நம்ம இதுக்கு அதை சேர்த்து நறுக்கிட்டோன்னா இப்படி நம்ம தையல் போடணும், மேலே ஒரு பைப்பிங் கொடுக்கணும். இதில் அந்த வேலை கிடையாது. அப்படியே இதை மடக்கிட்டு பாருங்கள், இதை அப்படியே மடக்கிட்டு இது மேலே ஒரு தையல் போட்டோம், முடிஞ்சிடும். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்களா, க்யூட்டான குட்டி பவுச் ரெடி. இதில் நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ போட்டுக்கலாம். குழந்தைங்களுக்கு க்ரையான்ஸ், பென்சில் இது மாதிரிலாம் வச்சுக்கலாம். இல்லை நம்மளே மேக்கப் ஐட்டம்ஸ், இந்த மாதிரி வெளியில் ட்ராவல் பண்ணுறோன்னா பேங்கிள்ஸு, பிண்டி, இது மாதிரி எது வேணால் நம்ம வந்து இதில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அழகாக இருக்குல்ல? குட்டி குட்டியாக இருக்கும்போது தான் அழகாக இருக்கும். ரொம்ப க்யூட்டாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய் பாய்.